சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம், தூயபுரம் சேகரம், தூய தோமா ஆலயம், ஸ்ரீவர்புரம். ஜெபம் செய்வோம். மகிமையான மாலை வேளைக்காக கண்டு செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளில் கர்த்தருக்காக செலவிடப்படும்படியாக நிறைவேறு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே உடைய ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உமக்குள்ளாக ஜீவ வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ந்து பெறுவதற்கு ஆண்டவரே சுவிசேஷத்தின் வழியானது எங்களுக்குள்ளாக எரிந்து பிரகாசிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஆராதனைகளை தந்திருக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆராதனை இன்று முதல் நாம் புதிதாக ஆரம்பிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு பெயர் பாடல் ஆராதனை. சரிங்களா? மறந்துவிடாது, பாடல் ஆராதனை. இந்த ஆராதனையிலே நாம் உற்சாகத்தோடு கரம் தட்டி பாட வேண்டும். ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் பாடலோடு ஆண்டவரை துதித்து விட்டு நாம் ஒரு மிஷனருடைய வாழ்க்கை வரலாறையும் சிந்திக்கப்படுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. எனவே நீங்கள் இந்த ஆராதனையை தவறவிடக்கூடாது. அழைப்பை ஏற்று வந்திருக்கிற திருச்செந்தூர் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்திருப்பதன் நோக்கத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் ஆராதனையிலே நீங்கள் இவ்வளவு பேர் பங்கேற்றிருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நிச்சயமாகவே எங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார்கள். அதோடு கூட நம்முடைய பாடகர்களுக்கும் அழைப்பை ஏற்று அவர்கள் இந்த இரவு ஆராதனையில் பங்கேற்றிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. எனவே பாடகர்கள் அழைப்பதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுமணியை இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய திருச்சபைக்கு ஈடாக ஒரு திருச்சபை வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஒத்துழைப்பது யாருன்னு சொன்னாங்கன்னா திருச்சபை மக்கள் தான், நீங்கள் தான். சரிங்களா? நல்ல ஒரு திருச்சபை என்பதை நாம் எடுத்து காட்டியிருக்கிறோம். எனவே ஆண்டவர் நிச்சயமாக நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார்கள். அதோடு கூட
நம்முடைய ஆராதனையிலே நாம் அறிவிப்பு கொடுத்தது போல நம்முடைய ஆலயத்தின் முன்பகுதியிலே இருளடைந்து இருக்கிறது, ஒரு விளக்கு தேவை என்று நாம் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அதனை நம்முடைய திருச்சபை சார்ந்த ஒரு குடும்பத்தார் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அதை செபித்து பிரதிஷ்டை செய்து எரிய விடுவோம். அதுபோலவே நாம் கேட்ட பிரகாரமாகவே நமக்கு கன்வென்ஷன் புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சென்ற வாரம் நம்முடைய குருவானவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மைக் ஸ்டாண்டு மைக் ஒரு குடும்பத்தார் வாங்கி தருவதாக வந்திருக்கிறார்கள். இன்று விடுமுறை என்பதனாலே வாங்க முடியும். நாளைக்கு வாங்கி நாளை ஆராதனையை நாம் பயன்படுத்துவோம். இப்படி நாம் கேட்ட எல்லா பொருட்கள் நீங்கள் உற்சாகத்தோடு செய்து வருவது மிகுந்த மகிழ்ச்சியாகும். இப்பொழுது நாம் இந்த விளக்கை ஆண்டுடைய நாம் மகிமைக்காக நாம் ஜெபித்து அதை பிரதிஷ்டை செய்வோம், ஜெபம் செய்வோம். மகிழ்நதை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏறிருக்கிறோம். எப்படி வாழ்க்கையில் ஒளி விளக்கு நீர் அல்லவா, நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுபோலவே என் ஆண்டவர் தங்கியிருக்கும் சபை வீடாகிய உங்களுடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆகிறோம். ஆகினாலே ஆண்டுடைய ஆலயம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்டுக்கொண்ட பொழுது உற்சாகத்தோடு ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் அதை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்திருக்கிற இந்த காரியத்தின்படி ஆண்டவர் நிறைவாய் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கேற்றமாக பல மடங்கு நன்மைகளை எதிர்காலங்களிலே நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார்கள். உமக்கு கொடுத்தவர்கள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. ஆண்டவரே, 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அருள்தார். இப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகி திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே இந்த விளக்கை நாங்கள் எறிவிடுகிறோம். இது கர்த்தருடைய நாம் மகிமைக்காகவும் ஆலய பிரயோஜனத்திற்காகவும் இது எரிந்து பிரகாசிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறோம் பிதாவே. நாம் ஒரு 4 பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதன் பின்பதாக மிஷனரி சரித்திரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் எல்லாரும் கரங்களை கட்டி உற்சாகமாய் பாட வேண்டும். கன்வென்ஷன் கீதங்களுடைய புத்தகத்திலே கரணையை கொடுக்கப்பட்ட கன்வென்ஷன் கீதங்கள் புத்தகத்திலே 178வது பாடல், மந்தையில் சேரா ஆடுகளை என்ற பாடல். 178வது பாடல். நம்ம எல்லாரும் சகத்தோடு கரங்களை கட்டி பாடுவோம். Hey!
பேசிட நாமும் வேண்டும், என்னை போல் அழைத்து காண்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் என்று அருமையாக பக்தர் எழுதியிருக்கிற இந்த பாடலிலே அர்த்தம் உண்டு. ஆண்டவரும் கூட ஏசாயாவின் மூலமாக யார் நமது காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னபோது ஏசாயாவிற்கு சொன்னார், இதோ அடியில் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார். அதைத்தான் எமில் ஜெல்சிங் அவர்கள் இந்த பாடலை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சுவிசேஷன் பாடல் இன்றும் மறையாமல் மத்தியிலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. 239வது பாடல், கன்வென்ஷன் 239வது பாடல், இயேசு கிறிஸ்துவின் நற்சீடராகவும் என்ற பாடலை பாடுவோம். 239வது பாடல்.
பாடல் 191 பாடல்.
ஹல்லேலூயா. நிறைவாக 119வது பாடல், எக்கால சத்தம் வானில் துணித்திருக்கும் இந்த பாடல் 119வது பாடல். ஹல்லேலூயா. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் திருவசனம் 20ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல். பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக் கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான்.
இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்பது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த ஆராதனைய நோக்கம் என்னவென்றால் சுவிசேஷம் என்பதுதான் நோக்கம். எனவே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பாடம் தான் வாசிக்கிறோம். இதிலே மையப்பொருள் என்னவென்றால் வாசியுங்கள். நீங்கள் அதை அண்டலைன் பண்ணிக்கணும், பாராமரம் செய்யணும். சரிங்களா? 12வது அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. ஐயா சேர்த்து வாசிங்க. இதுதான் நம்முடைய இந்த ஆராதனையை மையப்பொருள். ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். அதாவது இந்தியாவின் ஒரு பகுதியில் சத்தம் கேட்டுக்கிட்டு இந்த பகுதி வச்சு தான் இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை நடைபெறும். ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். சத்தமாக சொல்லுங்க. சத்தம் கேட்டது. வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தவன் அப்படியே திரும்பி பார்த்தான். சத்தம் எங்க கேட்குது? சில வாலிபர்கள் அப்படியே கூட்டமாக வந்தாங்க. டேவிட், காட்டுக்குள்ள போகலாம், வா விளையாட போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தான். அந்த வாலிபர்கள் கூட்டம் இவன் நினைக்கிறாங்க. இவனுக்கு ஆசை, எப்படியாவது எல்லாரும் கூட நானும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இந்த டேவிட்டுக்கு ஆசை. ஆனால் அவன் போக முடியல. ஏன் தெரியுமா? அவன் அவ்வளவு அவருடைய சரீரம் பலவீனப்பட்டிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காட்டுக்குள்ள போனான். எல்லா சகோதரர்களும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் ஆங்காங்கே மலைகளில் மரங்கள் எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டாங்க. ஆனால் டேவிட்டுக்கு அப்படி ஏறி ஓடி விளையாட முடியல. ஒரு மரக்கட்டை எடுத்து அதில் விரிச்சிட்டு அங்கே இருக்கிற பூக்களை எடுத்து அதில் விரிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தான். இப்படிதான் அவன் உட்கார்ந்துட்டு இந்த தம்பிமார் எல்லாம் அவனுடைய உடல் சகோதரர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன விளையாடுறாங்களோ இந்த விளையாட்டுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய சிந்தனையில் ஒரு எண்ணம் தோணுச்சு. நான் காலமெல்லாம் இப்படிதான் உட்கார்ந்துருக்கணுமா? நான் காலமெல்லாம் இப்படி ஓடி ஆடி விளையாடுறத பார்த்துட்டு தான் இருக்கணுமா அப்படின்ட்டு அவனுடைய சிந்தனையில ஒரு கேள்வி எழ ஆரம்பித்தது. இது மனுஷன் யாரு தெரியுமா? அவன் பேர் தான் டேவிட் பிரைனார்ட். இவர் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பிறந்தார். 1718ஆம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பிறந்தார். இவங்க வீட்டில் இவர் ஒரு பையன். அவங்க அம்மா அப்பா ரொம்ப செல்லமாக தான் வளர்த்துருந்தாங்க. நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி செல்லமாக வளர்த்துருந்தாங்க. ஆலயத்தை நேசிக்கக்கூடியவன், வேதத்தை நேசிக்கக்கூடியவன். சின்ன சின்ன விளையாட்டுகளில் ஓடி ஆடி விளையாட்டுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டவன். ஆனால் ஏனோ அவனால் விளையாட முடியல. நம்ம வீட்டில் நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, பக்கத்து வீட்டில் பிள்ளைகள் அவன் ஓடி ஆடி விளையாடும் போது என் பிள்ளை விளையாடுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை? அதுபோல் இந்த டேவிட் பிரைனார்ட் ஓடி ஆடி விளையாடாம ரொம்ப அமைதியாக இருக்கான். ஏன் அமைதியாக இருக்கிறான்? எதுக்காக அவன் ஓடி ஆடி விளையாட மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆமாம், அதே போல தான் அவன் நண்பர்களுக்கும் கேள்வி வச்சு, இதை ஏன் நம்ம கூட விளையாட மாட்டேங்கிறான்? நம்மள மாதிரி மரத்தில் தாண்டி விளையாட மாட்டேங்கிறானே, ஒரு ஓரமாக உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அவன் நண்பர்களுக்கையும் அந்த கேள்வி எழுத ஆரம்பிச்சு. ஆனால் அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல, அவனால் சோர்வாக இருக்க முடியல. ரெண்டுக்கு நடுவில் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தான். நம்ம பாருங்க, அவனுக்கு உள்ள ஒரு தாகம் இருந்துச்சு. நான் மறித்த பின்பு எங்கே போவேன்? நான் மறித்த பிறகு அந்த கடவுள்கிட்ட போகலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ கடவுளை நான் நேசிக்கணுமா? இப்படி எல்லாம் அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். ஆனால் பரலோகத்தை பற்றி வாஞ்சித்தான். நான் மறித்த பின்பு
வேதத்திலே வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பரலோகம் என்பதை குறித்து ஒரு அழகான காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியில் நான் வாசிக்கும் போது நான் இப்பவே பரலோகத்துக்கு போட்டேன் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு கூட வரவில்லை. அந்த பரலோக காட்சியை வாசித்து பாருங்க, எத்தனை ஒரு பழிவு கற்கள். இதை வாசிக்கும் போது நான் இப்பவுமே பரலோகத்துக்கு போனேன் அப்படி இந்த டேவிட் பிரைனாட் அவருக்கும் ஆசை இருந்தது. ஆனா அப்படி வாழ்க்கை ஒன்றும் இயேசுவோ ரொம்ப ஒட்டி இல்லை. பரலோகத்துக்கு போன ஒரு வாஞ்சை இருந்தது, அதை பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தது, ஒரு மகிழ்ச்சி இருந்தது. யானோ அவனுக்கு மனம் திரும்புதல் என்கிற ஒரு காரியம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் சோர்ந்து போயிருக்கும் போது ஏனோ நம்ம வாழ்க்கையில் கூட அப்படித்தான் மகிழ்ச்சியா இருக்கிற காலங்கள் எல்லாம் நாம் மகிழ்ச்சியா இருப்போம். சில வேளைகளிலே நாம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த துக்கம் முடிவதற்கு முன்பதாக நம்ம சொல்லுவோம்ல, என் தலையில ஒரு இடி விழுந்தது போல வெளுத்து விட்டதையா அப்படின்னு சொல்லி கண்ணீர் குடிப்போம். பார்த்தீங்களா, அப்படிதான் அந்த டேவிட் வாழ்க்கையில அவன் சோர்ந்து போய் எல்லா நண்பர்களும் சக நண்பர்களும் ஓடியாடி விளையாடுறாங்க, எல்லா நண்பர்களும் ஓடியாடி மரத்துல துள்ளி குதித்து விளையாடுறாங்க. ஆனா என்னால ஓடி விளையாட முடியல. ஏன் விளையாட முடியல? இப்படிலாம் சிந்திச்சு கொண்டிருக்கும் போது அவனுடைய கண்களில் கண்ணீர் கட்டி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் வந்து அவனை சூழ்ந்து கொண்டது. என்ன தெரியுமா? அவனுடைய 9வது வயதிலே அவனுடைய தகப்பனார் மறைத்து போய்விட்டார். உலகத்திலே எதையும் நாம் இழக்கலாம். பொருள், அந்தஸ்து, செல்வங்கள் எல்லாவற்றையும் இழக்கலாம். ஆனால் சிறு வயதிலே தாய் தந்தையை ஒரு சிறுவன் இழக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அது மறையாத வடுவாய் மாறிவிடும். 9வது வயதிலே கல்வி கற்று உலகெங்கும் காடுகளுக்கும் ஊருக்கும் ஓடி திரிந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற வயதிலே தந்தையை இழந்து விட்டான் என்றால் அவனுடைய வயதை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை எண்ணி பாருங்கள், எப்படி துடித்திருப்பான் என்று சொல்லி. என்னுடைய 24வது வயதிலே என்னுடைய தந்தையை நான் இழந்து கொடூரமாக திடீரென்று சொல்லி ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக மரித்து போய்விட்டார். ஆனால் இந்த செய்தி கேட்ட நான் என் தகப்பனாருடைய முகத்தையே பார்க்கவில்லை. அன்று மயங்கி விழுந்தது 4 மாதம் நான் சுயநினை இல்லாமலே தான் இருந்தேன். என்னுடைய 24 வயதிலே இவ்வளவு பெரிய பாடை நான் அனுபவித்தேன் என்றால் 9வது வயதிலே டேவிட் எத்தனை பாடங்கள் அனுபவித்திருப்பார் எண்ணி பாருங்கள். சுவிசேஷத்திற்காக ஒருவன் ஆண்டவர் தெரிந்தெடுத்து விட்டால் மேடுகளும் உண்டு, பள்ளங்களும் உண்டு, வேதனைகளும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. டேவிட்டுடைய வாழ்க்கையில் 9வது வயதில் சுமக்க முடியாத பாரத்தை சுமந்தான். இந்த பாரத்தினுடைய பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். பள்ளியிலே சென்றிருக்கும் போதெல்லாம் ஏற்கனவே அவருடைய சிந்தனையெல்லாம் ஒரு கேள்வியோடு சென்று கொண்டிருக்கின்றது. போதாது என்று இப்போதும் வாழ்க்கையில் மற்றொரு கேள்வி பிடித்துக் கொண்டது. ஐயா, நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் என்று அவர் சிந்தித்து நாட்களை ஓட்டிக் கொண்டிருந்தார். இப்போதுதான் எதிர்பாராத விதமாக மற்றொரு சோகமும் அவன் தலையை சுற்றி கொண்டது. என்னவென்று தெரியுமா? சொல்ல வேதனையாக இருக்கிறது. 9வது வயதிலே தந்தை இழந்த டேவிட் 14வது வயதிலே 8வது வகுப்பில் முடிக்கின்றான். முடித்துக் கொண்ட நேரத்திலே நான் நேசித்த தாய் அவனை விட்டுப் போய்விட்டார். கதறி அழுதான். அம்மா, என்னை விட்டு போய்விட்டீர்களோமா? கதறி அழுதான். அழுது என்ன பயன்? இல்லை, ஆண்டவர் அழைத்துக் கொண்டார். அந்த வாழ்க்கையில் கடும் சோகத்தை சூழ்ந்தவராக டேவிட் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வேதத்திலே அவருக்கு ஒரு வசனம் கிடைத்தது. சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த வசனத்தின் மூலமாக டேவிட்டோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். தான் தந்தை இழந்தேன், 14வது வயதிலே தாயை இழந்தேன் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது டேவிட்டுடைய வாழ்க்கையில் வேதம் பேச ஆரம்பித்தது. என் அன்புக்குரிய திருச்சபையின் ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் கடைசி நேரம் என்று சொல்லி நான் வாழ்க்கையின் விளிம்பிலே சென்று கொண்டிருக்கும் போது கூட என்னை ஆண்டவர் நினைத்து விட்டால் நிச்சயமாக ஒரு நாளும் நம்மை தப்பவிட மாட்டார். சங்கீதம் 27:10 கூடி சொல்லுகின்றது, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை நேசித்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த வசனம்
டேவிடுடைய வாழ்க்கையை அப்படி சொந்தமாக்கி கொள்ளப்பட்டது. தந்தையும் தாயும் இழந்துவிட்ட போதும் கூட என்னோடு கூட என் தகப்பனாராகி இயேசு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவன் தன் வாலிப வயதுக்குள்ளாக டீனேஜுக்குள்ளாக நுழைந்தான். அன்புக்குரியவர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது வாலிப வயதானது மிகவும் வேதனை நிறைந்தது. அது ஒரு கொடூரமான பாதை நிறைந்தது. துடுக்குள்ள பருவம். யாரும் சொல்லிவிட்டால் அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்காது. அதற்கு மாறாக அதை என்னதான் நடக்கிறது என்று சொல்லி செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கின்ற காலம் அது. இப்படிப்பட்ட வேலையில் தான் இவன் எல்லா மனிதர்களுக்கும் மாற்றாக காணப்பட்டான். அன்புக்குரிய திருச்சபையின் பிள்ளைகளே, என் திருச்சபையின் பிள்ளைகள் கூட, நான் நம்முடைய திருச்சபை சொல்கிறேன், என் திருச்சபையின் வாலிபர்கள் கூட இதே சிந்தனைகளில் வளர வேண்டும். அவன் மற்ற எல்லா வாலிபர்களை காட்டிலும் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். என்ன செய்தான் தெரியுமா? ஐயோ, என் சிறு வாழ்க்கையிலே என்னோடு கூட சேர்ந்த வாலிபர்கள், என்னுடைய கூட சேர்ந்த நண்பர்கள் அங்கே மரத்திலே ஓடி விளையாண்டார்கள், மலைகளிலும் குண்டுகளிலும் துள்ளி குதித்து விளையாண்டார்கள். ஆனால் என்னாலோ விளையாட முடியாத சூழலை. இப்போது நான் தாயும் தந்தையும் இழந்து விட்டேன், என்ன செய்ய போகிறேன்? ஆனால் இயேசு சொன்னார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்னாரே, அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லிக் கொண்டு அவன் வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தான். ஜெபத்திலே தரித்திருக்க ஆரம்பித்தான். உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கையிலே ஜெபத்திலே எவன் ஒருவன் தரித்திருக்கிறானோ, எவன் ஒருவன் ஆண்டவரோடு கூட அதிக நேரம் செலவிடுகிறானோ, அவனை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். வேதத்திலே வாசித்து பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? தானியேல் என்ற இளைஞனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? கடைசி நிமிடம் இனி வாழ்வதற்கு இடமில்லை. சிங்க கவிகளை தூக்கி போடப்பட்டார்கள், தீயின் நடுவிலே தூக்கி போடப்பட்டார்கள். வாழ்க்கையது. ஆனால் உங்களையும் என்னையும் நேசித்த ஒருவர் இருக்கிறார் அல்லவா? இந்த வாலிபர்கள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவர் ஆண்டவரோடு அவர்கள் பட்ட பிரயாசங்கள், அவர்கள் செபித்த ஜெபங்கள் அவர்களை கைவிடவில்லை. மாறாக யார் தீக்குள்ளே கூட தூக்கி எரிய கொண்டு வந்தார்களோ அவர்கள் தான் என்ன சொல்லப்பட்டார்கள்? கருகி போனார்கள். அல்லேலூயா. யார் சிறுகவிகளை போட்டுவிட்டு சாப்பிடுவார்கள் என்று சாப்பிட்டு என்று நினைத்தாரோ அதே ராஜாவுடைய வாயிலே இவர்கள் நேசிக்க ஆண்டவர் தான் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. ஆமாண்டவர். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செபத்திலே தரித்திருங்கள். உங்கள் பிள்ளைகள் மாணவர்களுக்காக செபத்திலே தரித்திருங்கள். செபம் ஒருபோதும் வீணாய் போகாது. இந்த டேவிட் தன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்ததற்கு மாறாக அவனுடைய முழங்கால்களை இறைவனுக்கு நேராக முடக்க ஆரம்பித்தான். இயேசுவே என்று கதற ஆரம்பித்தான். நான் மட்டும் கதறினால் போதாது என்று சொல்லி என்னை போன்ற வாலிபர்கள் இவர்கள் எல்லாரையும் அழைத்து வந்தான். வாருங்கள், நாம் இறைவனோடு ஆண்டவரோடு ஆயத்தமாவோம் என்று சொல்லி ஜெபிக்க ஒரு கூட்டத்தை கூட்டினார். நான் சிறுவனாக இருக்கும்போது எனக்கு மூத்த வாலிபர்கள் என்னை இப்படி அழைத்து சென்றார்கள். சரியான கிரவுண்டுக்கெல்லாம் அழைத்து அமாவாசை, பௌர்ணமி இப்படியெல்லாம் கூட்டிக் கொண்டு ஜெபத்திலே ஆர்வம் ஊட்டினார்கள். அந்த ஜெபம் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னை ஆன்மீக ஊழியராக நிறுத்தி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் அணைந்து போகாது, அது அழிந்து போகாது. ஒரு நாளிலே உங்களுடைய பிள்ளைகளும் கூட ஆண்டவர் இயேசுவுக்காய் எழுந்து சொல்லிப்பார்கள். இங்கே டேவிட் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி யோசித்தார். தன்னுடைய சேர்ந்த வாழ்கள் எல்லாரையும் கூட்டி வர ஆரம்பித்தார். வேதத்தை அதிக நேரம் தியானிக்க ஆரம்பித்தார். தியானித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லாரையும் அழைத்து வருவார்கள். அழைத்து வரும்போதெல்லாம் அங்கே கேட்கின்ற செய்தியை பொறுமையாக கவனிப்பார். இன்றைக்கு நம்மிடத்திலே எந்த நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையிலே திங்கட்கிழமை வைத்துக் கொள்ளுங்கள் கொடுத்த செய்தி இன்றைக்கு உங்களிடத்தில் யாரிடத்திலேயாவது அந்த 3 பாயிண்ட் சொல்லுங்கள் சொன்ன ஞாபகம் வச்சிருப்போமா? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த டேவிட் என்ன செய்தான் தெரியுமா? அப்படியே வீட்டுக்கு போனான், வேதத்தை திறந்தான், சொல்லப்பட்ட காரியத்தை அவனும் அலசி ஆராய்ந்தான், வேதத்தை அதிகமாக தியானிக்க ஆரம்பித்தான். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவதில்லை. நம்முடைய பாடகருக்குள்ள எல்லா வாலிபர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வேதத்தை வாசிக்க சொல்லுங்க, தியானிக்க சொல்லுங்க. ஒரு வசனத்தை தியானிச்சீங்கன்னா வேத கலாச்சார பள்ளிக்கூடத்துக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அந்த ஒரே வசனத்துல பார்த்துட்டே இருக்க, உன் கண்ணாடி போல உங்களுக்கு நிறைய செய்திகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நான் எந்த வேத கலாச்சார பள்ளியிலும் படிக்கிறேன். ஆனால் ஒரு வேதத்தை ஆண்டவர் திறந்து வாசிக்கும் போது அந்த வசனத்தை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார், திருப்பி கொண்டே இருப்பேன், நான் எழுதி வைத்துக் கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான். நன்மை புரிவர்களே, உன்
பிள்ளைங்க சொல்லி கவனிங்க. எவ்வளோ நேரம் பிள்ளைங்க படிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் மண்டிட்டு இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி முட்டில் காய்ப்பு பிடிச்சிருக்கணும். அந்த பழக்கத்தை நீங்கள் படித்து கொடுங்க பிள்ளைகிட்ட. நீங்கள் அந்த ஒரு பழக்கத்தை படித்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தூங்கினது கூட மண்டிடுவாங்க. சொல்லிக் கொடுங்க. இந்த செயல் ஒருபோதும் அவர்கள் பெரியவர் முதியவர் வரைக்கும் மறக்காது. இந்த டேவிட் அப்படி செய்யலாம். வேதத்தை ஞாயிற்று ஆராதனையில் சொல்லிக் கொடுத்ததை வீட்டில் போய் வைத்து அவன் அப்படியே ஆழமாய் சிந்திக்க ஆரம்பித்தான். இது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கினா அவனுக்குள்ளாக அவனை சீர்தூக்கி பார்க்க ஆரம்பித்தது. வாலிபனே, வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நிலை ஒரு அதிசயமான மாற்றம் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த வேத வசனம் என்ன சொல்லுது? வாலிபனா இருக்கிறியா? வாலிப பிராயத்தில் உன் போற பாதை எப்படி இருக்குது? சீரான பாதையில போறியா? வேதத்தில் அதுக்கு ஒரு பாதை இருக்குதுங்க. நீ போற பாதைகள் எல்லாம் சரியான பாதையா இருக்குதா? வாசித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். அப்போ அவனுக்குள்ள ஒரு சுய நீதி, நான் என் பாதையில் சரியா போறேன். வாலிப வயது பார்த்தீங்களா? நீங்க சொல்றதை கேட்க மாட்டான், அப்பா சொல்றதை கேட்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் தான் அவன் போயிட்டு இருப்பான். இது போல இந்த டேவிட் வேதத்தை வாசித்தாலும் மண்டிட்டு செபித்தாலும் அவனுக்கென்று ஒன்றை வைத்திருந்தான் சுயநீதி. என்னுடைய சுயத்திலே நான் சுத்தமாக இருக்கிறேன், இப்படி வைத்திருந்தான். நான் ஆண்டவரோடு கூட நெருங்கவில்லை. செபித்தாலும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் அவனுக்குள்ளாக இது போராட ஆரம்பித்தது. நீ சுயநீதியை நம்பிக்கொண்டிருக்கிறாயே, உன் சுயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயே, என் பலத்தை நீ எண்ணி பார்த்தாயா என்று ஆண்டவர் டேவிடோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்போதுதான் அவன் யோசித்தான். யோசித்து விட்டு மண்டியிட்டு திரும்ப மண்டிட்டான். ஆண்டவரே, நான் என் சுயத்தை நம்ப மாட்டேன், என் சுயத்தை நான் சுத்தரிக்கிறேன். எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, என்னை நடத்துறது நீங்க தான், என்னை எழுப்புறது நீங்க தான், என்னை பாட சொல்றது நீங்க தான், உங்க வேதத்தை தியானிக்க சொல்றது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முழுமையை ஒப்பு கொடுத்தான். பார்த்தீங்களா, ஒரு நாள் செபித்த செபம் ஒன்று வீண் போகாது. அந்த செபித்த செபம் அவனை அப்படியே ஆண்டவர் தூண்டில் மீனை பிடிப்பதற்கு தூண்டிலை போட்டது போன்று இந்த டேவிட்டை ஆண்டவர் பிடிக்க ஆரம்பித்தார். அவனை அப்படியே பிடித்து தூக்கினான். அவன் யோசித்தான், என்னுடைய சுயம் சாம்பலாயிருக்கிறது என்று சொல்லி அப்படியே அர்ப்பணித்து விட்டு நிற்கும் போதுதான் ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை அவனுக்கு எடுத்து காட்டினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வாசகத்தை அவனுக்கு நினைப்பூட்டினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவன் சுயத்தை வெறுத்தவுடனே அவனுக்குள்ள ஒரு புதிய தப்பு வந்துச்சு. என்னுடைய பழைய மாம்ச செயல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாயிருக்கிறேன், எல்லாம் புதிதாயின என்று சொல்லி மகா சந்தோஷத்தோடு குதிக்க ஆரம்பித்தான். அவன் மட்டும் இல்லைங்க, அவனை சார்ந்து இருக்கிற எல்லா வாலிபர்களும் இப்படி மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் சர்ச்சில் ஒரு கொயர் டீம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு கொயர் டீமை நம்ம நடத்துறோம் இல்லையா? அப்போ அதில் ஒருவர் லீட் பண்ணுறோம். அந்த லீட் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லாரும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு வாலிபர்கள் கூட்டம் நடக்குது. யாரோ ஒரு லீட் பண்ணுறாங்க, அவன் மூலமாக அது முழுதும் எப்போ செபிக்கும் போது. தாய்மார் கூட்டம் நடக்குதா, தாய்மார் ஒரு லீட் பண்ணுறாங்க, அவங்க அவங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்கள் கூட்டம் நடக்குதா, ஆண்கள் அவங்களுக்காக செபிக்கிறோம். நிச்சயமாக ஒரு நாள் எல்லாம் புதிதாக்கப்படும். இந்த டேவிடுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் புதிதாக்கப்பட்டது. அப்போ திரும்ப கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தான். கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கும்போது அவன் வாழ்க்கையில் சோதனை பாருங்கள். எப்போதும் நம்ம என்ன நினைப்போம், சோதனை வந்துவிட்டால் ஆண்டவர் என்ன நினைச்சாரு? சொல்லுங்க, சொல்லிட்டாருல்ல, ஆண்டவர் என்ன சோதிக்கிறார். எவ்வளவு நாள் நான் ஆண்டவர்கிட்ட பட்டதாயிருந்தேன், என்னெல்லாம் நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், எவ்வளவு நாள் ஆண்டவருக்காக நான் உழைத்தேன். நான் என் வாழ்க்கையில் பாருங்க, அடிமேல் அடி வாங்கிட்டு என்ன ஆண்டவரை நான் பார்க்கணும், ஏன் ஆண்டவரை யோசிக்கணும் அப்படின்னு நான் பார்ப்போம் இல்லையா? நான் என்னுடைய தகப்பனார் இழந்து 4 மாதங்கள் கழித்து நான் புது ஜீவன் பெற்றது போல உயிர் பெற்ற போது நான் சொன்னேன், இந்த வேதத்தின் தேவையில்லை, சர்ச் தேவைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி இருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய என் வாயிலுக்கு மூலமாக, என் வாயில் மூலமாக பேச ஆரம்பித்தார். புலம்பெயர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொன்னார். அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை எனக்கு செய்தார். பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் என்னென்றைக்கு கைவிட மாட்டார் என்ற வேத வசனத்தை இந்த டேவிட் கற்றுக்கொண்டார். எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி ஆண்டவருக்கு பின்வாங்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சிட்டார்? ஆண்டவருக்காக நான் எதையாவது சாதிக்க வேண்டும், இதன் மூலமாக எனக்கு ஒரு பாதை திரும்ப கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு அவரோடு கூட ஐக்கியப்பட ஆரம்பித்தார். ஏதோ அவன் கல்லூரி வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கும் போது கல்லூரி வாழ்க்கையும் இடையே நிறுத்த வேண்டிய சொல்லுங்கள். ஒன்று 9 வயதுல தகப்பனை இழந்தான், 14 வயதுல தாயை இழந்தான். கல்லூரி வாழ்க்கையில் தன்னுடைய 23ஆவது வயதிலே எல்லாவற்றையும் இழந்து 21ஆம் வயதிலே கல்லூரி வாழ்க்கைக்கு போக முடியாத சூழ்நிலை. தெரியுமா? நான் முதலாவது கேள்வி குறிப்பிட்டேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மரத்தில் ஓடி விளையாடுறாங்க, நான் ஓடி ஆடிடுவாங்க. காரணம் வேண்டாம், இழைத்த சரீரம், இழைத்து போன சரீரம். காரணம் அவனுக்குள்ளாக இருந்த காச நோய் அவனை மாட்டிக்கொண்டிருந்தது. ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு, எல்லா வாலிபர்களைப் போல ஓடி ஆடி தூக்கி தெரிய முடியாதபடிக்கு, ஓடி ஆடி விளையாட்டு தெரியாதபடிக்கு அவனுக்குள்ளாக இருக்கிற நோய் அவனை கீழே அழுத்திக் கொண்டே இருந்தது. ஆகினால் தான் ஏனோ அவன் அமைதியாகவே வாழ்க்கை கடத்தி வந்தான். இந்த நோய் அதிகமாக ஒரு நாள் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று சொல்லி ரத்தம் வாங்கி எடுக்க ஆரம்பித்தான். சக நண்பர்கள் எல்லாம் அவனை அழைத்து வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். கல்லூரி படித்து இடையே முடித்துக் கொண்டவனாக பலவீனத்தோடு ஆண்டவரோடு கொண்டு இடைபெற ஆரம்பித்தான். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் ஒரு சித்தம் உண்டு. நான் நீர் எனக்கு எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு சித்தம் உண்டு. அவை எல்லாவற்றையும் நான் நன்மைக்கு ஏதுவாக கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். விடவில்லை. அவன் ஆண்டவர் என்னை சோதித்து விட்டார் என்று சொல்லி நம்மை போல அவன் விட்டுவிடவில்லை. மீண்டும் முயற்சித்தான். நான் போய் மீண்டுமாக கல்லூரியிலே படிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் கல்லூரியில் படிக்க போனான். மீண்டும் கல்லூரியில் சேர்ந்தான். ஆயினும் அவனுடைய வாழ்க்கையை மீண்டும் சொல்லினான். அப்போதும் கல்லூரி வாழ்க்கையை இடையே நிறுத்த ஆரம்பித்தது. அப்போதுதான் ஆண்டவரை பற்றிய செய்தி அவன் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் கூட்டம் நடந்தது. கூட்டத்திலே இப்படி சொல்லப்பட்டது, இங்கே நம்முடைய பகுதியிலே செவிலியர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலைப்பிரதேசத்திலே ஆதிவாசி இன மக்கள் மத்தியிலே யாரும் சென்று ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஏராளமான மக்கள், செவிலிய மக்கள் இன்னும் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக யார் போய் செல்வது? அவருடைய ஆண்டுடைய வார்த்தையை செல்வதற்காக திறப்பின் வாசலில் நிற்க போவது யார்? போதகர் இப்படி பேசிக் கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தின் நடுவில் ஒருவனாக டேவிட்டும் அமர்ந்து கொண்டு அப்படி தன்னுடைய கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். போதகர் மீண்டும் பேசினார். செவிலியர் மத்தியிலே, ஆதிவாசி இன மக்கள் மத்தியிலே இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு உங்களில் யார் முன் வருவார்? இந்த கேள்வி அவனுடைய காதுகளில் இன்காரப்பட்டு கொண்டிருந்தது. அவர் கேட்டார். ஏசாயத்திற்கு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்தார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமக்கு காரியமாய் போவார் என்று கேட்டபோது இவர் கையை தூக்கினார். ஐயா, நான் போகிறேன். அன்றை கூட்டு கொடுத்தார் டேவிட் செய்தியின் மத்தியிலே. இந்த செய்தியை கேட்டவுடன் சக நண்பர்கள்லாம் யோசிக்க ஆரம்பித்தார். ஐயோ, செவிலியர் வசிக்கின்ற அந்த காடு மிகவும் கொடூரமான பகுதி, தலைகீழாக ஏறக்கூடிய மலைகள் அடைந்த பகுதி, அடர்ந்த காடுகள் உள்ள பகுதி, கொடிய விலங்குகள் உள்ள பகுதி. எங்க சொல்ல போகிறார்? இவன் யோசித்த யோசனையை ஆண்டவர் கொண்டு கொடுத்துட்டார். சக நண்பர்களோடு யோசித்துக் கொண்டே இருக்கிறார். திடீரென்று சொல்லி வீட்டில் இருக்கும் யோசித்துக் கொண்டிருக்கும் போது தனிமையில் இறைவனோடு உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் ஒரு கடிதம் ஒன்று அவன் வீடு தேடி வருகின்றது. அதிலே, டேவிட், செவிலியர் பகுதியிலே ஊழியம் செய்வதற்கு வருவாயா? செவிலியர் பகுதியிலே ஊழியம் செய்வதற்கு நீ வருவாயா? எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களில் வைத்துக் கொண்டு தட்டி மெழியாமல் பார்த்துக் கொண்டிருந்தார். நியூயார்க்கில் இருந்து இந்த போதகர் எழுதுகிறார்கள். இவருக்கு இந்த செய்தி எப்படி போகப்பட்டது? என்னை எப்படி அறிவார்? இறைவன் இயேசுதான் சொல்லி இருக்கிறார்.
செபதேயு பகுதியிலே இயேசுவின் அன்பை குறித்து சொல்வதற்கு, டேவிட் நீ வருவாயா? விழித்துக் கொண்டே இருந்தது. நான் வருவேன். ஆபத்துகளையும் பெரிய ஆபத்துகளையும் கொடூர விலங்குகளின் மத்தியில், கொடூரமான காடுகளில் உள்ள சூழ்நிலையின் மத்தியிலே இயேசுவை அறிவிக்க நான் வருகிறேன். இந்த வார்த்தை உங்களில் இருந்தும் என்னிலிருந்தும் புறப்பட முடியுமா? இல்லை நம்முடைய பிள்ளையை அனுப்புவதற்கு நம்மால் சொல்ல முடியுமா? ஆனால் தன்னுடைய 24வது வயதிலே தைரியமாய் எழுந்து விட்டார். இயேசுவின் திருப்பணிக்காக, இயேசுவின் திருப்பணிக்காக செபதேயர் மத்தியிலே காடுகளிலும் மலைகளிலும் குட்டுகளிலும் கொடிய விலங்குகள் மத்தியிலும் மழை ஓயாது பெய்து கொண்டிருக்கின்ற சூழலிலும் அங்கு சென்று செபதேயரை சந்திப்பேன், அவர்களை இயேசுவுக்காக வழிநடத்துவேன். தைரியமாய் எழுந்து நின்றார். ஒரு நாள் வந்தது, நேரமும் வந்தது, புறப்பட்டு சென்றான். அன்றைய தினத்தில் டேவிட் தன்னுடைய டைரியிலே எழுதி வைத்தான், என் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மகிமைக்காக தத்தம் செய்து செலவழிக்கப்பட்ட நாள் இதுதான், அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நாள். சொல்ல முடியுமா நம்மளால? நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் இன்னைக்குதான் எனக்கு பெரிய கிருபை தந்திருக்கிறார் சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப நாள் திருமணம் ஆகாம இருக்கும் நம்முடைய பிள்ளைக்கு, ஒரு வரன் கிடைச்சிருக்கும். அன்னைக்கு என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் ரொம்ப நாளை கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டார். இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இதை சொல்ல முடியுமா நம்மால? இவன் சொன்னாங்க, ஆண்டவரின் வாழ்க்கையை மகிழ்ச்சி கொடுத்த நாள் என்றால் நான் இந்த செபதேயர் மத்தியிலே புறப்பட்டு போகிற என்றுதான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறான் பாருங்க. சொல்லிட்டு அவன் சும்மா இருக்கலங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னிட்ட இருந்த புத்தகம், நிறைய புத்தகம் வச்சுக்கலாம். புத்தகம் வாசிக்கிறீங்களா? புத்தகம் வாசிக்கியா? நான் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா உங்க பிறந்த நாளைக்கு ஒரு செடி கோயிலில் செஞ்சிடணும் வாங்கி வச்சு. ஒரு மனிதன் சுவாசிப்பதற்கு 3 மரங்கள் தேவை. சரிங்களா? நீங்க 3 மரம் உங்க ஜீவகாலத்தில் வைக்கலன்னா தினமும் நீங்க காற்றை செஞ்சுக்கிறீங்க, திருடிட்டு இருக்கீங்க அர்த்தம். அதனால உங்க பிறந்த நாள் நீங்க ஒரு மரத்தை வச்சுட்டு இருக்கிறேன். அதனால நீங்க உங்க பிறந்த நாள், உங்க பிறந்த நாள் தான், உங்க பிள்ளைங்க பிறந்த நாள் தான் ஒரு செடியை செஞ்சிடணும் வாங்கி வச்சு நம்ம சர்ச்சுக்குள்ள. சரி போகட்டும். அது கூட உங்க பிள்ளைங்களுக்கு உங்க பெற்றோருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு புத்தகத்தை பரிசு கொடுக்க வேண்டும். சரிங்களா? உங்க பிள்ளைங்க உங்க பிறந்த நாளையும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஒரு புத்தகத்தை பரிசு கொடுக்கும். என்ன புத்தகம்? வேதாந்தம் நம்ம வீட்டில் இருக்கும், கொடுக்காத. இது மாதிரி மிஷனரி சரித்திரம் எழுத புத்தகம், வாழ்க்கை வரலாற்று புத்தகம், வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நீங்கள் பைபிள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். குறைந்தது 50 பைபிள் கிடைக்கும். இந்த புத்தகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய பரிசு. இதை டேவிட் வாங்கி வச்சுருக்கான். இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு விற்றுட்டான். அது மட்டும் விற்றான்னு நினைக்கிறீங்க? அவன் ட்ரெஸ் போட்டுப்பான் பார்த்தீங்களா? நம்மளாம் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸு, இப்போம்னா விதவிதமான ட்ரெஸ் போடுறாங்க. எப்படி இல்லாமல் போடுறாங்க, எப்படி இல்லாமல் ஹேர் கட்டிங் பண்ணுறாங்க, எப்படி இல்லாமல் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் பேசுகிறாங்க. இதை மாதிரி வைத்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கொண்டு விற்றுட்டாங்க. எனக்கு அது தேவையில்லை, உலகத்தில் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை விற்றான், புத்தகத்தை விற்றான். வித்துட்டு நினைச்சுதான் பிரயாணம் எடுத்துட்டான்னு நினைச்சுட்டா இல்லை, செவியத்தை கொண்டு போனாங்க. நம்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருச்சபை இங்கே நிறுவப்பட்டிருக்கும் என்றால் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் பாருங்க, இதை மாதிரி ஒரு மிஷனரி இந்த பூமியிலே வந்து சாகாவிட்டால் நீங்கள் நாளைக்கு நினைச்சு முடியாது, ஆராதிக்க முடியாது. நான் வாசிக்கிட்ட வேதவசனம் சொல்றது, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததை ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னைக்கு சிஎஸ்ஐ ஆசி திருச்சபைகள் எல்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது என்றால் அது சுயத்தில் வளரவில்லை. எங்கிருந்தோ அடையாளம் தெரியாத இடத்திலிருந்து சுவிசேஷகர் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தங்களுக்கு உள்ளான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் பெருமையாக வந்து தங்களுடைய தொப்பியை எடுத்து கூழ் வாங்கி குடிச்சு துப்பி அதெல்லாம் கேட்டு எடுத்துக்கொண்டு சர்ச்சை நம்பியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய சுயமா நிறைய சர்ச்சைகள் இருக்கு, அதெல்லாம் நம்பி ஓடாது. சரிங்களா? என்ன நீங்கள் ஏசினா பரவாயில்ல, வீட்டில் போய் சரிங்களா,
சுயமா ஏராளமான சர்ச்சஸ் பெருகிருக்கும். இதெல்லாம் சுயம்தான். சரிங்களா? சுயமா எழுதப்பட்டதெல்லாம் சுயம்தான். ஆனால் இதற்கு ஒரு உயிர் உண்டு. நீங்க புத்தகம் வச்சிருக்கீங்க பாருங்க, இதில் உள்ள பாட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உயிர் உண்டு. சரிங்களா? நம்ம மற்ற நீங்க புத்தகத்தை வாசித்து பாருங்க, நீங்க கேள்விப்பட்டாலும் படலாம். ஒரு சிடி நீங்க வாங்கிக்குவாங்க, புதுசாக ஒரு சிடி வாங்கிக்கோங்க, வாங்கி அதை பாட்டை கேளுங்க. அந்த சிடியில பாட்டோட கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சு போயிடும், மறைந்து பேருக்கு சிடி காணாம போயிடும். ஆனா இந்த பாட்டு புத்தகத்தில் உள்ள பாட்டு என்னைக்கா மறந்துருக்காங்க? நீங்க உட்காந்துட்டு பெரிய அம்மாமார் பிறகு முன்னாடி இந்த பாட்டு எழுதப்பட்டது. சரிங்களா? அந்த பாட்டு இன்னும் என்ன செய்யல, மறக்கல. அவங்களுக்கு 1800 எழுதப்பட்ட பாடலாம் இருக்குது. அப்போ அந்த பாட்டு இன்னும் மறக்காம நாம பாடிக்கிட்டு இருக்கோம்னா உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் இருக்கு. ஆனா இப்ப புதிதாக வந்த பாட்டை நீங்க பாடிடுவீங்க, உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளைங்க நினைச்ச மாட்டாங்க, பாட மாட்டாங்க, மறைச்சு போயிடும். கீர்த்தனையில் நம்ம பாட்டு பாடுறோம் பாருங்க இல்லையா, தேவப்பிதா இங்க நேர்படுங்க பாடணும்னு எங்கள் ஊரில் ஒரு தாத்தா அவங்க வீட்டுக்கார தாத்தா கையை கிட்ட அப்படியே சர்ச்சு நல்ல ஒரு பெரிய ஐயா படத்தில் பெரிய. ஆனால் அவர் அப்படி நின்று இந்த பாட்டை போட்டார் இல்லையா? எவ்வளவு அந்த பாட்டில் இருக்கிற உயிரை பாட்டு. இப்போ அந்த பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி போட்டோம், அது உயிர் கிடையாது. நீங்கள் பழைய பாட்டை கேட்டு பாருங்க. தேவ பிதா என்ற தேவனோ சிறுமை தாட்சி அடையிலே. இப்போ டம்மிங் போட்டு அடிச்சு தேவப்பிதா 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 என்னவே இப்படிலாம் பாட்டு இருந்துச்சு சரியா? அது சும்மா கொஞ்ச நாள் பாடுவாங்க, அது அடைஞ்சிட்டு சரிங்களா? ஆனால் இந்த பாட்டு புத்தகத்தில் அழியாது. இவை இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் சேர்த்து வைத்தது எல்லாத்தையும் விட்டு விட்டு சிவியத்தை கொண்டு போய் அந்த இயேசுவை குறித்து ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி போன பிறகு அவனுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை இல்லைங்க. ஒரு நாள் கூட அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? மலைக்காட்டுக்கு நீங்கள் பேசுறீங்க. உதாரணத்துக்கு என்றைக்காவது கொடைக்கானல் கூட்டிட்டு போனேன் சரிங்களா? அங்கே போய் வண்டி பஸ் விட்டு இறங்கின உடனே நீங்கள் சொட்டு போடலாம் உங்களால் நினைச்ச முடியாது, இருக்க முடியாது, குளிர் அடிக்காது. காப்பி போட்டு தருவாங்க, ஆவியாக பறந்துட்டு இருக்கும். ஆனால் நினைச்சாரு சுட அது எவ்வளோ குளிர் பாருங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் எவ்வளோ நம்ம வசிக்க முடியுமா? அவங்க கூட கட்ட மாறி போயிடும். ஆனால் டேவிட் அங்கே போயிருக்காரு. குளிரால் பாட்டி வதைக்கப்பட்டார். தாங்க முடியாத கொடுமை இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை செவ்விந்திய மக்கள். வேதனை நிறைந்த உலகம், காடு. குதிரையின் மீது பயணம் செய்தால் போக முடியாத இடத்துக்கெல்லாம் குதிரையும் நடுங்க ஆரம்பித்தது. திடீரென்று சொல்லி குதிரை பாப்பா எழுந்திருக்கூடாது என்று சொல்லி இறங்கி குதிரை நீடிச்சுமா ஏறி. இப்படி ஒவ்வொரு நிமிடமும் அவன் பதறி 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 தன் வாழ்க்கை நடத்தி இயேசுவுக்காகவே சகித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் கொட்டு மழையில் பயங்கரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையை இரவு முழுவதும் பயணம் செய்தார். ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்தாங்க. 12 மணி நேரமும் நனைந்து கொண்டு அப்படியே பயணம் செய்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு கூடாரம் கிடையாது, மறையிடம் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, உண்மை ஆராதித்து எனக்கு ஒரு சென்ட் நிலம் கூட தரமாட்டேங்கிறேன் ஆண்டவரே, நான் எத்தனை நாள் வாடகை வீட்டில் உட்கார்ந்துருக்கேன். கேட்குறோம் இல்லையா? ஆனால் பாருங்க, அவருக்கு மறைவிடமும் கிடையாது, கூடாரமும் கிடையாது. மலையில் நனைந்து கொண்டு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக மலைகளிலும் குண்டுகளிலும் கொடிய விலங்குகள் மத்தியிலும் ஓடோடி சென்றார். இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அந்த மக்கள் மத்தியில் கூடியிருந்தார். அப்பொழுது மண்டியிட்டு செபிக்க ஆரம்பித்தார். இயேசுவே, செவிந்தி மக்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன், என் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்களே என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் செபித்துக் கொண்டிருந்தார். அப்படி செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி மாநாட்டுக்கு எப்படி வந்திருக்கும்? சரியான நல்ல தடியான மலைப்பான். அவர் கரங்களை கூட்டி செபித்துக் கொண்டிருக்கிறார். திரும்ப இவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் தூரத்தில் வந்தது. அவங்கெல்லாம் இந்த கொடிய பாம்பை பார்த்து தூர விட்டாங்க. ஏன்? நான் போன என்ன செஞ்சிடும், நான் அவுட்.
இப்போ இந்த பாம்போடு முகத்து கொள்வதாக ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை கண்களை திறக்கவில்லை. ஆட்டோடு ஆழமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் ஆழமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் இவன் செபித்து முடித்து விட்டு ஆமேன்னு சொல்லும்போது அந்த பாம்பு சொல்லி வேகமாக ஓடுது. அலையிலியா அலையிலியா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? வந்து அடி விழுந்திருப்பாங்க இல்லையா? இல்லை. என்ன இது? மலைப்பாம்பு, கொடிய அச்சு பாம்பு இவனை கொல்லாமல் விட்டிருக்கிறது. இவனுக்குள் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது. இவன் அழைக்கிறவர் ஒரு நிச்சயமாக மகிழ தெய்வம். இவர் ஒரு பெரிய அதிசயமானவர். யார்? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. கேட்க மாட்டேங்கிறான்னு தோணுனா இப்பதான், ஐயோ ஆண்டவரே நான் சொல்ல போற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளுங்கிறது எப்படி வச்சாரு? ஒரு மலைப்பாம்புங்க. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவர் என்ன இங்க கொல்ல போறான்னு சொல்லி கதை இருக்கும் இல்லையா? நான் பேசிக்கல. நான் மறித்து போனாலும் நீங்க இயேசுக்காக சரி மறித்து போற சொல்லி கைகளை கூட்டிக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். பாம்பு தலையை கீழே போட்டு போய்விட்டு நான் போய் சொல்லவே அவருடைய அவர் எழுதி வைத்த குறிப்பிடுறது சொல்கிறேன். நன்குரியவர்களே, இப்படி அவன் பார்த்த உடனே நான் கதற ஆரம்பிச்சாங்க. ஐயா சொல்லுங்கள் ஐயா, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம், ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். யார் யாரெல்லாம் இவரை அடிக்கணும் கொள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்க வாய்க்கு வார்த்தை என்ன சொல்லுங்க? ஐட்டம் பண்ண படம் படம் சொன்னேன் சத்தமா சொல்லுங்க. ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட சடங்குகளை தேவிக்கு ஆயத்தம் பண்ணிட்டார். இப்போ அங்கே இருந்துடக்கூடாது. சீசனுடைய வேலை யாருக்கும் இல்லை. ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள இருந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்ப, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லுங்க அவருக்கு என்ன கிடையாது, கூடாரம் கிடையாது, மறைவிடம் கிடையாது. அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். தான் குதிரை ஏற்றார். குதிரை எடுத்துக்கொண்டு மேலே ஏற ஆரம்பிச்சாங்க. இப்போ அப்படி போகிற பாதை ஒரு பெரிய ஆற்றுக்கு மேலே ஒரு எந்த மலைப்பரப்பும் அதிலே குதிரையை ஏறிக்கொண்டு அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரோடு கூட சேர்த்து அவர் ஓய்வு வந்திருக்கிறார். அவரையும் சேர்த்து அவர் ஏற்றுக்கொண்டு குதிரையில் ஏறிக்கொண்டிருக்கிறார். குதிரையிலிருந்து கீழே எட்டி பார்க்கிறார். என்னாலும் மிகப்பெரிய இன்னும் கூர்ந்து பார்க்கிறார். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மலையிலிருந்து ஒருவன் தவறி விழுந்தால் மிகப்பெரிய ஆழம், நிச்சயம் நினைக்க முடியாது, உயிர் பிழைக்க முடியாது. அப்படி உயிர் பிழைத்தாலும் தண்ணீர் நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. உயரத்திலிருந்து தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மலைப்பரப்பிலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குதிரை மேல் ஏறினார். குதிரை மேல் ஏறி குதிரை கட்ட போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு சொல்லி குடிச்சு பார்த்தார். கீழே தண்ணி குடிச்சு வீட்டு ஒரு சத்தம் கேட்கிறது. குதிரை தன் கால்களை வேகமாக உதற ஆரம்பித்தது. உதற ஆரம்பித்ததால் தாமதம். இந்த தேவி குதிரையிலிருந்து தூக்கி சத்தம். சத்தம் மிகவும் குறைய ஆரம்பித்தது. என்ன நடந்ததுன்னு சொல்லி அடுத்த நிகழ்ச்சியும் பார்ப்போம். சரிங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்கள், இந்த பிரயாணம் வாழ்விலே ஒன்றும் சாதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் இயேசுவுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் வாழ்விலே சோதனை சோதனை அதை கூறி ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை வழங்கப்பட ஒரு மலைப்பாம்பு தன்னை கொட்ட வந்தபோது கூட என்னுடைய பிள்ளைக்கு என்று ஒரு விஸ்தாரமான இடம் உண்டு என்று சொல்லி ஒரு தடுப்பு கோட்டையை போட்டார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் கொடுமையானது. ஆனால் கொடிய உலகத்தில் நீங்களும் நான் செபிப்போம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் மரணம் உண்டு. அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கோட்டையும் மரணம் அளிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோட்டையும் மரணத்துக்குள்ளாக நாம் ஜீவித்து இறைவன் இயேசுவுக்காக ஒரு ஆத்மாவையாவது இயேசுவின் இந்த ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவோம். டேவிட் பிரைனாட் அவருடைய கடைசி வாழ்வின் கடைசி பகுதிக்கு நாம் செல்லும்போது நீங்களும் நானும் இயேசுவுக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் வரும் பாதங்களிலே நமக்கு தந்தருவார். ஜெபம் செய்வோமா?
அடுத்த வாரம் யாரும் மறக்காமல் வந்துடணும். நான் எதில் விட்டணும் அதில் தொடர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு சொல்லித்தரணும். சரிங்களா? ஜெபம் செய்வோம். தகப்பனார் இழந்தார் 9வது வயதிலே, 14வது வயதிலே தாய் இழந்தார். கல்லூரி படிக்க முடியாமல் கல்லூரி வாழ்க்கை இழந்தார். ஆயினும் இயேசுவன்றே போதும், இயேசுவன்றே போதும். ஆண்டவரே, அறிவிக்க நான் வருகிறேன், இதோ அடியில் இருக்கிறேன், என்ன எழுப்போம் என்று சொல்லி தன் முடியாத பலவீனம் உள்ள சரீரத்திலும் கூட இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்தாலும் பயனாற்றி. ஒருவேளை நான் இயேசுவுக்காக நினைச்சு விட்டது இன்றைக்கும் கோடாகோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திலே இயேசுவை அறிவிப்பதற்கு ஒரு கூட்ட ஜனம் சென்றிருக்கிறது. அவர்கள் மூலமாக இயேசுவை அறிந்த ஏராளமான கூட்டங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் ஆராதிப்பதற்கு ஆலயம் இல்லாமல் காடுகளிலே குருடுகளிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களால் செல்ல முடியவில்லையா? உங்கள் பிள்ளையை அனுப்ப முடியவில்லையா? ஒரு ஆலயம் கட்டுவதற்கு, ஒரு ஊழியரை அனுப்புவதற்கு நாம் உதவி செய்யலாமே. நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே, இதோ அடியில் இருக்கிறேன், ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளிலே நான் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வதற்கு எவ்வளவு காலம் கொடுக்கிறோம், அவ்வளவு நாட்களுக்குள்ளாக எதையாவது நான் என் தேசத்திற்காக உமக்காக நான் சாதிக்க வேண்டும். ஒப்புக் கொடுப்போமா? நீங்கள் செய்த பொருத்தனையோ ஒரு நாள் உங்களை விட்டு நீப்போகாது. அது தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக உங்களுக்கு வாழ்வு தரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். நிச்சயம் ஆண்டவர்கள் செய்வார், நிச்சயம் ஆண்டவர்கள் செய்வார். இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்க்கூடிய பலனை தராமல் போகவே மாட்டார். ஆமே. பரிசுத்த தந்தையே, உங்களுடைய பாதத்திலே நிற்கிறோம். இந்த முதல் ஆறாவது டேவிட் பிரைனார்டுடைய வாழ்க்கை வரலாற்றின் பாதியை நாங்கள் சிந்திக்கும்படியாக, பகிர்ந்து கொள்ளும்படியாக என் ஆண்டவர்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்க கேட்க ஆவலாய் இருக்கிறது, ஆனால் என்னால் சாதிக்க முடியவில்லை என்று உள்ளத்திற்குள்ளாக பொறுமை கிடக்கின்ற மக்களுக்காக வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, விதமான ஆராதனையை பிள்ளைகள் தவறவிடாதபடிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அவர்களுக்கு திறந்த மாசத்தை கட்டிடும், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும், ஆர்வத்தோடு பலரும் பங்கு பெற்று இயேசுவுக்காக சாதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் வாழ்வை ஒப்புக் கொடுக்க அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இங்கே மண்டிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றியவர்களும் வாழ்க்கையில் ஆண்டவரை விழுமையை நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. சாகும் தருவாயிலே மலை பாம்பு அவனை விட்டு ஓடி போனது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறபடியால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தந்தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேசிக்கிற இந்த மக்கள் ஆண்டவரே வாழ்க்கை செய்திருக்கட்டும். இந்த திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையாக, ஒரு மிஷனரி தாழ்வுள்ள திருச்சபையாக மாற்றப்படட்டும். வாலிபர்கள் உமக்காக எரிந்து பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது ஆம் ஆண்டவரே உண்மையே நேசிக்கிறேன் என்று பேதுரு அன்றைக்கு சொன்னது போல எங்கள் பிள்ளைகள் இப்படி ஒப்புக் கொடுக்கட்டும். ஆண்டவரே, அவருடைய வயது வரும்போது திருச்சபைக்காக, எங்களுடைய ஊழியத்திற்காக எதையாவது சாதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். அப்படி செய்வதற்காக உமக்கு கோடாக்கூடி நன்றி செலுத்துகிறோம். வயோதிக மக்களுக்கு ஆட்சிக்கிறோம். ஆண்டவரே, வயோதிக காலத்தில் ஒரு பலவீனத்தை பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். முதியோர்கள் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரை நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரை அனுபவமுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டு திருச்சபையில் மேலும் வேண்டப்படும் ஆண்டவர் அருள்தார். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் எத்தனைக்குள்ளாக செல்வோம்.
அயர்ந்து நித்திரித்தான். அதிகாலையிலே உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் விழித்து உம்மோடு உறவாட ஆரம்பித்தார். எல்லாவற்றுக்கும் மேலும் உங்களுடைய பரிசுத்த நாமம் என்னென்றைக்கு மகிமைப்படுவதால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய திண்டானங்கள் எப்பொழுதும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகத்பரமாகவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.